மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற திரையுலக மற்றும் இந்த படம் சம்பந்தமான நண்பர்கள், குடும்பங்கள் எல்லோருக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும், அதே போல் புகைப்பட கலைஞர்களுக்கும், இணையதளத்தை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது ஒரு இன்ஃபார்மல் ஃபங்க்ஷனு. ஏன்னா இதுக்கு என்னைய ஹீரோ ஹரிக்குமாரும் கூப்பிடல, பிஆர்ஓ நிக்கிலும் கூப்பிடல, டைரக்டர் நம்பிராஜன் நேராக வந்து கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். இப்போல்லாம் 8:30 மணிக்கே ஆடியோ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. இதை காலையில் 6 மணிக்குன்னு போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க டிராஃபிக்கில் நான் ஒரு படத்தில் சொல்லுவேன், ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போகுதும்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி கார்களும் போக்குவரத்தும் போய்கிட்டு இருக்குது. ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு டேக் டைவர்ஷன் திருப்பதி வரைக்கும் விஜய் போயிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ டிராஃபிக்கு மத்தியில் 8:30ன்னு போட்டாலே நம்மளால் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடியுது. அதனால் காலையில் 6 மணிக்கு பேப்பர் போடுறவங்க, பால் போடுறவங்க டைமில் போட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 8:30க்கே ஆரம்பிக்க முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இசைத்தட்டை வெளியிட்டது நம்முடைய அன்பு இயக்குனர் KS ரவிக்குமார். அதை நான் வாங்கிக்கிட்டேன்றதை விட அவர் வெளியிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிறந்த இயக்குனர்கள், கமர்ஷியல் ஹிட் இயக்குனர், அப்புறம் ஆர்டிஸ்டிக் வேல்யூ உள்ள இயக்குனர், இந்திய தரத்திற்கு உயர்ந்த இயக்குனர்கள் என்றெல்லாம் பல இயக்குனர்கள் தமிழ் திரையுலகத்தில் இருக்குது. ஆனால் கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற டைரக்டர்ஸால் தான் தயாரிப்பாளர்கள் வாழ முடியும். அப்படி கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற இயக்குனர்களில் மிக உச்ச நிலையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் நம்முடைய இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள். அவர் மட்டும் இல்லை, SP முத்துராமன் சார் இருந்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு பத்மஸ்ரீ டாக்டர் உலகநாயகன் கமலஹாசனையும், இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கின்ற அமிதாப் பச்சனே இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் நான் இல்லை இவர்தான் என்று சொன்ன நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் கமர்ஷியலாக மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்தது நம்முடைய இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள். அதே போல அந்த ராசியான கரங்களால் இது கொடுக்கப்பட்டிருப்பதால் நிச்சயமாக நம்ம ஹரிக்குமாரும் அது மாதிரி ஒரு உயர்ந்த சிகரத்தை தொடுவார் அப்படின்ற நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறேன். நம்பிராஜன்னு பேர். அவர் சபேஷ் முரளியை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, கனல் கண்ணனை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, தயாரிப்பாளரை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, சபேஷ் முரளியை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, ஹரிக்குமாரை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு எல்லாத்த விட இங்கே இருக்கின்ற பத்திரிகை நண்பர்களையும் இணையதள நண்பர்களையும் நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும், நீதி பண்ணணும். இன்றைய தினம் ஒரு படம், ஒரு சின்ன தயாரிப்பாளர் இருக்கிற படம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுங்கிறது முழுக்க ஊடகங்களின் நட்பினாலும் ஊடகங்களின் வெளிப்பாட்டினாலேயும் தான் இன்றைக்கி முடியுது. ஏன்னா படம் இப்போ இந்த நேரத்தில் கூட பதிவிறக்கம் செய்யப்படுகிறது, தரையிறக்கம் செய்யப்படுகிறது. ஒரு படத்தை முந்தி தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்ற நிலைமை மாறி இன்றைக்கி டவுன்லோட் பண்ணிக்கலாம், VCDயில் பார்க்கலாம். இது போலீஸாக வந்திருக்காரு ஹரிக்குமார், கம்பீரமாக இருக்கார் அவர் ஹைட்டுக்கு. ஆனால் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு CD 30 ரூபான்னு விற்கிறான். இந்த மாதிரி பண்ணினா போலீஸில் பிடிச்சி கொடுக்கூடேன்னு சொன்னால், சார் தங்கப்பதக்கம் என் கடமை MGR, தங்கப்பதக்கம் சிவாஜி, சாமி விக்ரம், காக்க சூர்யா 4 பேரும் சேர்ந்து ஒரு படம் இருக்குது சார், 30 ரூபா தான் சார் இருக்கிறார். அவனே போலீஸை 30 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான். அதுவும் உயர்ந்த எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹிட்டு போலீஸ் அத்தனை பேரும். 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா, நீ என்ன பெரிய போலீஸுக்கு சொல்ல போகிறேன்னு நம்மளே மிரட்டுறான். ஆக அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு படம் நல்லா ஓடணும்னா அது ரசிக பெருமக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் தேட்டருக்கு படம் பார்க்கணும். எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வீட்டில் தயவுசெய்து இப்போ உள்ள யூத் எல்லாம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்றாங்க. அதுக்கு தரை இறக்கம்ன்றாங்க. நான் ஒன்று சொல்கிறேன்,
இத்தனை கோடி போட்டு ஒரு படத்தை எடுத்து அதை விற்பனை செய்வதற்கு படாத பாடுபட்டு ₹1 ஒரு படம் பண்ணாலும் இன்னொரு ₹1 இன்னொரு ஒரு ₹1.5 பப்ளிசிட்டி பண்ணாதான் மக்களை போய் சென்றடைகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தயாரிப்பாளரும் தமிழ் சினிமா உலகம் இருக்கும் பொழுது இப்படி டவுன்லோட் பண்ணுறதை தர இறக்குன்றாங்க. உங்கள் தரத்தை இறக்கிக் கொள்வதற்கு பெயர் தான் தர இறக்கம். அப்படி ஒரு தர இறக்கம் தேவையா? அப்படி ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு படத்தை பார்க்கணுமா அப்படின்றத யோசிக்கணும். சபேஷ் முரளியை பார்த்தா நல்லா கம்பீரமான எனக்கெல்லாம் பாடியிருக்கார் அவர். ஸோ அப்படி ஒரு கம்பீரமாக தான் இருக்குது இந்த மேடையே. இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க மியூசிக்கில், அவங்களெல்லாம் நான் தப்பு சொல்லலை. அனிருத்துன்னு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அவர் பேர்லேயே அனிருத்துன்னு இருக்குது. உத்து பார்த்தா தான் தெரிவார். ஆனால் அவர் பாருங்கள், எங்கே எடுத்து பார்த்தாலும் தெரிவாங்க. 2 பேரும் பாருங்களேன். கண்ணன் ஃபைட்லேயே யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்குது. அவங்க வந்து அந்த முந்தி இருந்த சங்கர் கணேஷ் மாதிரி எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான ரசனை உள்ள மக்களுக்கும் மியூசிக் போடக்கூடிய சிறந்த இயக்குனர்கள். அவங்களுடைய பாடல்கள் வெற்றி பெறும், இந்த படம் வெற்றி பெறும், நம்பிராஜன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். உங்கள் அன்புக்கு நன்றி. புது இயக்குனர்கள், லேட்டஸ்ட் இயக்குனர்கள், புதிய சிந்தனைகள்லாம் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் ஒரு தில்லு வேணும். நான் ஒரு படம் பண்ணுவேன், நான் ஹரிக்குமாரை வச்சு ஒரு படம் பண்ணி அதை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த தில்லு நம்பிராஜனுக்கு இருக்குது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே வந்து அவ்வளோ போல்டாக தைரியமாக ஒரு இயக்குனர் வரும்போது அவரை ஜெயிக்க வச்சு காட்டுவாங்க. நிச்சயமாக ஜெயிக்க வச்சு காட்டுவாங்க. நிச்சயமாக ஹரிக்குமார் வந்து இதில் வந்து அவருடைய இன்வால்மெண்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா அவரே ஒரு இயக்குனர் என்பதாலும், அவர் ஒரு சிறந்த நடன இயக்குனர் என்பதாலும், அவர் ஏற்கனவே நல்ல படங்களை கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனாலே நிச்சயமாக இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட்டும் நிச்சயமாக இருக்கும். இருந்து இதை ஒரு வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார். மினிமம் கேரண்டி உள்ள ஒரு படமாக அமைந்து ஹரிக்குமார் நமக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவாக என்றைக்குமே இருக்கணும், அதையும் தாண்டி வளர வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி, ஹீரோயின்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அவங்களோட நான் நெருங்கி பழகலை. இதுதானே வேணும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. ஸோ எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. ஆனால் ஒன்று, சில ஹீரோயின்களை பற்றி நான் சொன்னதெல்லாம் அப்படி ஹிட் ஆகிருக்கு. நான் தான் முந்தி ரிச்சா பல்லோட்டுன்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. இப்போ அவங்கள காணோம் ஆளை. அவங்க பாம்பேயில் இருக்கலாம் ஒரு வேளை. என்ன பேர் இது, ரிச்சா பள்ளத்தில் காலை விட்டுன்னு நான் சொன்னேன். ரிச்சா பல்லோட்டுங்கிறத சொன்னால் நம்ம வார்த்தை வாயில் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி உன்னை வெள்ளாவியில் வச்சு வெளுத்தாங்களா இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்தாங்களான்லாம் சொன்னேன். கடைசியில் இப்போ தாப்சியை பற்றி கிசு எழுதும்போதே அந்த வெள்ளாவி நடிகைன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அசீனா அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யாரு, பிசின் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் அசீனோட கசின்னு சொன்னேன் ஒரு மேடையில். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நான் ஒவ்வொன்றும் அப்பப்போ திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறேன். அது எல்லாமே ஆடியன்ஸ்ட்டு ரொம்ப ஹிட்டாக போய் சேர்ந்துருக்கு. அந்த விதத்தில் இந்த ஹீரோயினும் ஒரு எல்லா மக்களும், அதாவது நமக்கு பிஎன்சி தான் மெயின். மல்டிப்ளெக்ஸில் இப்போ படம் ஓடி பிரயோஜனம் இல்லை. செங்கல்பட்டு தாண்டி மற்ற தியேட்டர்களெல்லாம் நல்லா ஓடினா தான் தயாரிப்பாளுக்கு அது வருமானம். ஆக அதையும் நான் இந்த இடத்துல அவங்களுக்கும் என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும்னு எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வெயிட், அனிமேஷன்னா மல்டிமீடியா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவர்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம்னு சொல்லலாம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னுச்சுன்னா தைரியமாக இதில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். இப்போதான் நான் யோசிக்கிறேனே. உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி உங்களுக்கு வேலைவாய்ப்பு, படிப்பும் வேலைவாய்ப்பும் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம். இதுதான் பெஸ்ட் அனிமேஷன் சென்டர்னு நான் கேள்விப்பட்டேன்.